திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அரசு உதவி பெறும் கல்லூரி முன்பு இரண்டாவது நாளாக கல்லூரி நுழைவாயில் முன்பு போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோரும் மாணவர்களும் அக்கல்லூரியில் கணிதம், பொருளாதார பாட பிரிவுகளுக்கான மாணவர் சேர்க்கையை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நடத்தாத கல்லூரி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். மேலும் இது தொடர்பாக கல்லூரி முதல்வர் அலட்சியமாக பதில் அளித்ததாகவும் சாடினர். ஊக்குவிப்பது நியாயம் தானா? ஊக்குவிப்பது நியாயம் தானா? அநீதி இது அநீதி, அநீதி இது அநீதி, மாணவர்களுக்கு அநீதி, மாணவர்களுக்கு அநீதி, அநீதி இது அநீதி, அநீதி இது அநீதி, ஏழை மக்களுக்கு அநீதி, ஏழை மக்களுக்கு. எங்க பையனுக்காக அப்ளிகேஷன் போட்டு இருக்கிறோம் மசூர்ல காலேஜ்ல. அது எந்த ஒரு சரியான பதிலும் எங்களுக்கு இல்லை. நாங்க 2 நாளா போராட்டம் பண்ணின்னு இருக்கிறோம். மெட்ராஸ்க்கு கூட்டின்னு போனாங்க பசங்களை. இதுக்காக வேலூருக்கோ போயிட்டு வந்தோம் நூலகத்தாண்ட. அங்கேயும் சரியான பதில் இல்லை எங்களுக்கு. எங்க பசங்களுக்காக முதலமைச்சர் கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து இது பண்ணணும். அரசு கல்லூரியா இத மாத்தணும் எங்களுக்கு. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே மலைப்பகுதியில் கடமானை வேட்டையாடிய 4 பேர் கைது செய்யப்பட்டனர். குழந்தை வேலப்பர் கோயில் அருகே தங்கவேல் என்பவர் தோட்டத்தில் சோதனை செய்த போது கடமான் கொம்புகள், மான் இறைச்சி கைப்பற்றப்பட்டது. இது தொடர்பாக தோட்டத்தின் உரிமையாளர் தங்கவேல் உட்பட 4 கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே பாப்பாவயல் பகுதியில் சேதமடைந்த நிலையில் உள்ள துணை சுகாதார நிலையத்தை அகற்றி புது கட்டடம் கட்ட வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பயன்பாடற்ற நிலையில் உள்ள இக்கட்டடம் விஷ பூச்சிகளின் கூடாரமாக மாறியுள்ளதாகவும் இதனால் அச்சுறுத்தல் ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனை அகற்றிவிட்டு புது சுகாதார நிலையம் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை வலுத்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே மணல் கடத்தல் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஐயம்பாளையம் ஊராட்சியில் உள்ள கோதையம்மன் குளத்தில் இருந்து சட்டவிரோதமாக டிப்பர் லாரிகளில் மண் கடத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மண் கடத்தலை தடுத்து நிறுத்தி அதற்கு உறுதுணையாக உள்ள அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாச்சியூரில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையால் இளைஞர்கள் சீரழிவதாகவும் பொதுமக்கள் அச்சுறுத்தலுக்கு ஆளாவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் டாஸ்மாக் கடையை அப்புறப்படுத்த வலியுறுத்தி கடையை திறக்க விடாமல் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் மணப்பூர் ரயில் நிலையத்தில் நடக்க முடியாத 71 வயது தாயை வீல் சேரில் அழைத்து வந்து ஓடும் ரயில் முன் தள்ளிவிட்டு கொடூர கொலை செய்த மகனை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இச்சம்பவம் குறித்து அரக்கோணம் ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்த சிசிடிவி காட்சிகளின் உதவியோடு தலைமறைவாக இருந்த மகன் பார்த்தசாரதியை கைது செய்த நிலையில் மது போதையில் பெற்ற தாயையே மகனே ரயில் முன் தள்ளி கொன்றதை உறுதி செய்தனர். மேலும் இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருப்பூர் மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கடுமையான வெயில் வாட்டி வதைத்த நிலையில் கரட்டாங்காடு, காமராஜர் சாலை, தென்னம்பாளையம், வீரபாண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மழை கொட்டி தீர்த்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே முருகன் கோயிலை அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் எடுக்க கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. பெரும்பேடு முத்துக்குமாரசுவாமி கோயிலை கிராமத்தினர் பராமரித்து வந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் உள்ளே புகுந்த அறநிலையத்துறை கோயில் முழுவதும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டுவர தீவிரம் காட்டுகிறது. மக்களையும் கோவிலுக்குள் விடுவதில்லை. மேலும் சிறப்பு கட்டணம் என்ற பெயரில் பக்தர்களிடம் கொள்ளையடிப்பதாகவும் குற்றம் சாட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோயில் உள்ள வந்தா எங்களை அனுமதியே பண்ணல. வெளியே போன்றவங்க அப்படி தட்டி கேட்கறவங்க 5 பேர் மேல கேஸ் போட்டாங்க. அப்புறம் நாங்க எப்படி எங்க கோயிலை பார்க்க முடியும்? எங்க ஊர் கிராமத்துல நாங்க எப்படி இருக்க முடியும்?
கவர்மெண்ட்டுக்கே போட்டா அப்ப நாங்க பஞ்சாயத்துல எதுக்கு இருக்கிறோம்? நாங்க பிச்சை எடுத்து கட்டணும் அந்த கோயில. நாங்க எத்தனை ஊருக்கு போனோம்? ஆவடியில பிச்சை எடுத்தோம், அம்பத்தூர்ல பிச்சை எடுத்தோம், வடகவன்ல பிச்சை எடுத்தோம், அத்தனை ஊர்ல பிச்சை எடுத்தாந்து அந்த முருகர் கோயில நாங்க கட்டினோம். அவ்வளவு பாடுபட்ட கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் மதிப்பு கொடுக்கவில்லை. அவரு கொடுக்காததுனால அப்ப நாங்க எதுக்கு இருக்கிறோம்? ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி அருகே நீர்நிலை பகுதியை தனியார் நிறுவனம் ஆக்கிரமித்துள்ளதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதம்பாடல் கண்மாய் பகுதியில் உள்ள 300 ஏக்கர் பரப்பளவிலான நீர்பிடிப்பு பகுதியை தனியார் நிறுவனம் ஒன்று சட்டவிரோதமாக பத்திரப்பதிவு செய்துள்ளதாக குற்றச்சாட்டு உள்ளது. இதனை கண்டித்தும் சட்டவிரோத பத்திரப்பதிவுக்கு துணை போன அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் ராமநாதபுரம் தூத்துக்குடி சாலையில் பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். எங்கள் ஊரம் உப்பு தண்ணி வானமத்த பூமி, அந்த ஒரு கம்மாயை வச்சு தான் நாங்கள் நீர்நிலையை ஓட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி நம்பர் ஒரு நிறுவனம் கைலான் என்ற நிறுவனம் வந்து ஆக்கிரமிப்பு செய்து கிட்டத்தட்ட 10 அடி உயரத்துக்கு உயர்த்திட்டாங்க. உயர்த்தினால எங்களுக்கு வர்ற நீர்நிலை கிட்டத்தட்ட ஒரு இது வந்து குண்டாறு வடிகால் பதிவுடைய இது கண்மாய். இது அந்த குண்டாறு வடிகாலுடைய தண்ணி எதுவுமே எங்களுடைய கண்மாய்க்கு வராதனால கிட்டத்தட்ட ஒரு 15 கிராமம் இதனால் பாதிக்கப்படும். அதாவது இப்போ எவ்வளோதான் போகிற நாங்கள் அதிகாரிகள்கிட்ட கலெக்டர் எல்லாத்தையும் மனு கொடுத்துமே இதே எதுவும் செய்ய சேர்க்கல கரண்ட். நாங்கள் அதனால போராட்டம் நடத்துகிறோம். இதுவும் தீர்வான இல்லைன்னா நாங்கள் ரேஷன் கார்டு, எங்களுடைய ஆதார் கார்டு எல்லாத்தையும் வந்து கலெக்டர்கிட்ட ஒப்படைச்சிருவோம். நாமக்கல் மாவட்டத்தில் ஏரி வண்டல் மண்ணை விற்பனை செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. பாச்சல் ஏரியில் இருந்து கடந்த சில நாட்களாக நூற்றுக்கணக்கான டிராக்டரில் வண்டல் மண் எடுத்து செல்லப்பட்ட நிலையில் அதனை விற்பனை செய்யும் நோக்கில் சிலர் பதுக்கி வைத்துள்ளனர். இதனால் வெகுண்டெழுந்த கிராம மக்கள் பாஜகவினருடன் இணைந்து பாச்சல் ஏரிக்கு வண்டல் மண் எடுக்க வந்த 20க்கும் மேற்பட்ட டிராக்டர்களை சிறைப்பிடித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் கோணம் அரசு நுகர்பொருள் வாணிப கிடங்கில் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி தரையில் படுத்து உறங்கி வினோத போராட்டம் நடத்தினர். வருகை பதிவேட்டில் பெயர் சேர்த்தல், 60% நிலுவை கூலி உயர்வு மற்றும் தொழிற்சங்க தேர்தல் நடத்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற இந்த போராட்டத்தால் ரேஷன் கடைகளுக்கு அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் கொண்டு செல்லும் பணிகள் முற்றிலும் முடங்கியது. ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் லேசாக பெய்த மழையிலும் முறையான கழிவுநீர் வடிகால் வசதி இல்லாததால் சாலையில் கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசும் அவலம் நீடிக்கிறது. ஏற்கனவே உள்ள வடிகால்களும் பராமரிக்கப்படாமல் சாக்கடை நீர் சாலையில் பாய்வதால் அப்பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் அப்பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்படும் முன் உடனே புதிய கழிவுநீர் வடிகால் அமைத்து பராமரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வார சந்தையில் அடிப்படை வசதிகள் முறையாக இல்லை என வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 120க்கும் மேற்பட்ட கடைகள் செயல்பட்டு வரும் இந்த வார சந்தையில் முறையான குடிநீர், மின்விளக்கு உள்ளிட்ட வசதிகள் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. காற்று வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை, லைட் வந்து ஒரு 4 லைட் எரியுது, 4 லைட் எரியல. அதுவும் முதல்ல ரோட்டில் இருக்கிற கடைகள்லாம் உள்ளே வரும். இந்த சந்தை மாற்றி எங்களுக்கு எந்த அடிப்படை வசதியும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து லைட்டு போட்டாங்க, அந்த லைட்டு வந்து 2 வாரத்துலேயே யாரோ கட்டிட்டு போயிட்டாங்க. திரும்பி நாங்கள் செலவு பண்ணி வயர் போட்டு திரும்பி லைட் போட்டுருக்கோம். நாகை மாவட்டத்தில் போதிய நீரின்றி குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டதால் நிவாரணம் வழங்க வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பேரணியாக வந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்குள் நுழைய முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து அலுவலகத்தின் முன்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பயிர் நிவாரணம் கோரி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் அருகே மாநகராட்சி நிர்வாகத்தின் குப்பை கொட்டும் திட்டத்திற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாவிப்பாளையம் மற்றும் எலவந்தி கிராமத்தில் திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் குப்பை கொட்டும் திட்டத்தை செயல்படுத்த முயன்ற நிலையில் இதனை அறிந்த பொதுமக்கள் அதிகாரிகளை சூழ்ந்து கொண்டு வாக்குவாதம் செய்து எதிர்ப்பை தெரிவித்தனர்.
திருவாரூர் அருகே கொரடாச்சேரி பகுதியில் கடும் வெயிலினால் நீரின்றி தென்னை மரங்கள் கருகி விவசாயிகள் பெருத்த நஷ்டத்தை சந்தித்துள்ளனர். மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்படாததாலும் நீர்நிலைகள் வறண்டு காணப்படுவதாலும் கடும் வெயிலின் தாக்கம் காரணமாகவும் மூலங்குடி, கண்கொடுத்த வனிதம், கமலாபுரம் பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் முற்றிலுமாக காய்ந்துள்ளன. இதற்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் ஆட்டோ ஓட்டும் போதே கைபேசியில் ரீல்ஸ் பார்க்கும் ஓட்டுநர்களின் பொறுப்பற்ற செயலால் பயணிகள் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அவலம் ஏற்பட்டுள்ளது. மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் பெண் ஆய்வாளர் தான் பயணித்த ஆட்டோவில் ஓட்டுநர் ரீல்ஸ் பார்த்ததை வீடியோவாக பதிவிட்டு சமூக வலைதளங்களில் பதிவிட்டார். இந்நிலையில் தொடர் விதிமீறல் ஈடுபடுவோரின் ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கரூர் மாவட்டம் மகிழிப்பட்டியில் கட்டி முடிக்கப்பட்டு 4 மாதங்களாகியும் மின் இணைப்பு பெறப்படாததால் பல்நோக்கு மைய கட்டிடம் வெறும் காட்சி பொருளாக உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஊராட்சி நிர்வாகம் சார்பில் மின்சார கட்டணம் செலுத்தப்படாததால் கட்டிடத்திற்கு மின் இணைப்பு தரப்படாமல் கூட்டுறவு சங்கத்திடம் ஒப்படைத்ததில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு மின் இணைப்பு பெற்று தந்து கட்டிடத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை கொட்டி தீர்த்தது. வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் பரவலாக பெய்த மழையால் சாலைகளில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கியது. வெப்பத்தின் தன்மை குறைந்து குளிர்ந்த சூழல் ஏற்பட்டதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். கடலூர் மாவட்டம் குமுடி மூலை கிராமத்தில் மாற்று இடம் வழங்காமல் 40 ஆண்டுகளாக வசிக்கும் வீடுகளை இடிக்க வந்த அதிகாரிகளை கிராம மக்கள் முற்றுகையிட்ட நிலையில் அதிகாரிகள் திரும்பிச் சென்றனர். மாற்று இடம் தராமல் வீடுகளை இடிக்க முயல்வது ஒருதலை பட்சமானது என்றும் பள்ளிக்கு சொந்தமான இடத்தை பொது வழியாக மாற்றுவதை கண்டித்தும் அதிகாரிகளிடம் பொதுமக்கள் கேள்வி எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவிய நிலையில் அதிகாரிகள் திரும்பிச் சென்றனர். எப்பயுமே இந்த மாதிரி ஒண்ணு நடந்தா இந்த மாதிரி பேசி முடிவு பண்றோம். அது வர உங்களுக்கு சேஃப். இந்த மாதிரி கூட்டத்தெல்லாம் கலந்துக்கிட்டாங்க, பேசிட்டாங்க. இல்ல இதுவும் சரி இல்லையா, போலீஸும் கூப்பிடுங்க, என்னையும் கூப்பிடுங்க, ஃபீஸ் கமிட்டி வைங்க, மேடத்துக்கு முன்னாடி பேசுறேன். நான் இந்த 3 குடும்பத்தையும் கூப்பிட்டு வரேன், நானும் வரேன். போலீஸு கூப்பிடுங்க, எப்போ சாரியா செய்யணும், இப்போ யாரும் கொடுங்க, அங்கே ஒரு ஃபீஸ் கமிட்டி பேசுவோம். இல்லை இந்த அளவில் நாங்கள் வச்ச கோரிக்கை நீங்கள் எடுத்துகிட்டு போய் சொல்கிறதுனால சொல்லுங்கள். ஆனால் முதல்ல இந்த 3 குடும்பத்தை நம்ம பட்டா வாங்கிட்டு மாற்றிக்கிறோம். காமௌண்ட் எடுக்கணும், கைது செய்யணும். ஸ்கூல் காமௌண்ட் யாரும் அது யாராக இருந்தாலும் கைது செய்து இந்த கூட்டத்தில் உங்கள் அதிகாரி கொண்டு போங்க. நான் எஸ்பி சார்